வாசிக்கனே வா. எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க? எதுக்கு உன் தங்கச்சி பிடிச்சி கை இழுக்கறான்? நான் அன்னைக்கு பார்த்து பேசுங்க என்ன போட்டு மிதிச்சல. இங்க பாருங்க, நாங்க மனசு இணைஞ்சு போச்சு. போட்டு மிதி. மனசு இணைஞ்சு போச்சு. நீங்க மிதிங்கடா, நான் பாக்குறேன். இங்க பாரு, நீ யாரு? நீ யாருன்னு? நீ யாரியா முதல்ல? நான் யாருன்னா நான் வந்து அந்த பிள்ளை லவ் பண்றேன். எந்த பிள்ளைய லவ் பண்ற? உன் தங்கச்சியா? என்கிட்ட சொன்னா நல்லா கறி சொல்லு, நல்லா முறையா கொடுப்பா. போடு போடு போடு. என்ன அப்படிதான் வீட்டுல கொஞ்ச நேரம் ஆள் இல்லன்னா அவளை கொஞ்ச நேரம் வீட்டுல வேலை பார்க்க விட்டா அப்படியே வந்துடுறது. நாங்க என்ன எதுக்கு வந்தோம்? இப்ப நம்ம மனசு இணைஞ்சு போச்சு. பிரிச்சு மேயாம என்ன கதை பேசிட்டு இருக்கா? யாரு என்னன்னு ஆல்ரெடி இங்க பிரிச்சு மேஞ்சிட்டேன். என்ன பிரிச்சு மேஞ்சாங்கற? இல்லையா, நான் என்ன சொல்ல பிரிச்சுனா சத்தம் போட்டுட்டு உன்னை திட்டிட்டேன்னு சொல்ல வந்தேன். யாரு என்ன திட்டுறது? இப்பதான் பாக்குறேன். இப்ப காளியாட்ட ஆடுவேன், நான் பேயாட்ட ஆடுவேன். உன்ன மாதிரி 100 ஆளை பாத்திருக்கேனா? முதல்ல நீ யாரு என்ன அத சொல்லியா முதல்ல. எது? நீ யாரு என்ன? நான் யாரு என்னன்னா இது என்ன பேச்சுது? என்ன யாரு என்ன? நீ யாரு முதல்ல? இப்ப இந்த ஆள்ட்ட உனக்கு என்ன பேச்சு? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஆளு யாரு? அந்த ஆளு யாரு? அந்த ஆளா? அந்த ஆளு வந்து சும்மா வீட்டுல வேலைக்காரனா இருக்கு. யாரா? கள்ளப்பட்டனா? அப்படி போடா. என்னமா பேசிட்டு இருக்க மாட்டீங்கறா? ஆமா, யாரு அவன்? என் வீட்டுல வேலை செய்றவர்னு தான சொன்னேன். இங்க பாரு, வேலைக்கு வந்தனா கல்யாணம் பண்ணிட்டா கழுத்தை தாலி எடுத்து காட்டுறீ. வேலைக்கு வந்து என் வீட்டுல என்ன வேலை பார்க்கல? துணி துவைப்பாரு, பாத்திரம் கழுவாரு, வீடு கூட்டுவாரு, எல்லா வேலையும் இந்த ஆள் பாப்பாரு. அந்த வேலைக்கு தான் இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தா கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சிருக்கேன். அந்த ஆளை இப்ப உனக்கு என்னையா பிரச்சனை? அப்ப அந்த வேலை சேர்த்து எல்லா வேலையும் சேர்த்தா பாக்கல. எல்லா வேலையும் என்ன விசாரிக்கிறதுல சும்மா லூசு. நீ யாரு என்னன்னு தெரியாம உன்னை கட்டி நான் பண்ற பார்த்தா என் தங்கச்சி வேற இந்த மொட்டையும் சொட்டையும் பார்த்துட்டு என் தங்கச்சி வந்தாலும் லவ் பண்றான். அறிவில்ல உனக்கு? இங்க வர ரொம்ப ஓவரா பேசிருக்க. ஐயோ, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. பந்தாடி இப்படி மந்தாடி. யாரு தூக்கிறியா நீ? அவ்வளவுதான் மூஞ்சி மொறல நீ என்ன கைய வைங்கிற? என்ன மேல நீயே வைக்க சொல்லுவ போலயா? ஆமா, முன்னாடி அடிக்காத. நீ நடந்துக்காத முதல்ல. சொல்றேன், இப்ப உன் தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, நான் அதை கல்யாணம் பண்ண விட மாட்டேன். அது என்ன தெரியல, உன்னை பார்த்தவனா ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறன்னு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துல மாப்பிள்ளை. நானும் மாசம் 4 லட்சம் சம்பாதிக்கிறேன். வயசு என்னையா முதல்ல? முடியெல்லாம் கொட்டி போய் அது முடி கொட்டல, நான் வெப்பத்திலேயே வேலை பார்த்த வாசி எல்லாம் உதிர்ந்துருச்சு. என்ன வெப்பத்துல? என்ன வெப்பத்துல வேலை பார்த்த? நான் வெப்ப கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதனால எல்லாம் காலியாட்ட. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணுன்னு இருந்தா வீட்டுல வந்து கேக்குறது சகஜமான ஒரு விஷயம் தான். நான் பொண்ணு பார்க்க வந்து முடியா நீ ஏன் குதிக்கிறியா? வந்திருக்கான். ஆமா, பொண்ணு பார்க்க வழியில பார்த்தானே வந்திருக்கான். வந்து கால் போட்டு சேர்ல பொண்ணுன்னு இருந்தா வழியில பார்த்தா வந்து கேக்குறது கொள்றது எல்லாம் நியாயமான ஒரு விஷயம் தான். சரி, நீ மூடிட்டு நில்லு. மூடுன்ட்ட மூடுன்ட்ட மூடியா இல்லையா? நான் என்ன பேச வரேன்யா? வாய மூடு இது என்ன பிடிச்சிருக்கு எனக்கு? அதுக்கு ஒண்ணு வாங்க. ஏன் தங்கச்சியா பொண்ணு கேட்ட வந்ததுல உனக்கு இப்ப எங்க நட்டுக்கிட்டு நிக்குது? நான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் அவளை தடுத்து. உனக்கு நான் கட்டிக்க போறேன்டா. கையடியா ஏன் லவ்வர? நான் மிதிப்பேன், நான் உதப்பேன். நீ எப்படி அந்த கை வைக்கலாம்? ஏன் லவ்வர? நான் கஷ்டப்பட்டு அது பிள்ளை 10 நாளா பழக்கம். அவ லவ்னு சொன்னால உன்ட்ட. ஆமா, அது சொல்லல. நான் எப்படி சொல்ல வச்சிருவேன்? இல்ல, ஏன்னால நானே ஒரு அடி அடிக்க யோசிப்பேன். நீ அடிக்க யோசிக்கிறா, அவன் ஒண்ணு அடிக்க யோசிக்கிறானா? அதுக்கே நைட் என்ன குத்துறான் போட்டு. அது நீயே அது பாத்தியா? சிசிடிவி கேமரா பார்த்தா குத்துற நீ கத்தும் போது எனக்கு கேக்குது. கேக்கும். அவ்வளவு வேகமா நான் குத்திட்டு இருக்கோம். அவன் கத்த குத்துறான், அவன் மனுஷன். அவன் கத்த என்ன மாதிரி உதவ வாங்கிட்டு போவாத போயிடு. நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். 2 பேரும் போங்க. சரி, 2 பேரும் போங்கடா. 2 பேரும் போனா உள்ள போ சொன்னா. இல்ல, அது சொல்லலையா? போ சொன்னே. சரி வா, சரி வா போ. யாரு கூட வர வேண்டாம். ரோட்ல அவன் உனக்கு இது பண்ணத கொடுத்தத தூக்கி வீசிட்டு வா. உன்னை நான் தங்கச்சியா பொண்ணு கேட்டு வந்தேன்னா என்னைய கேட்டு நிக்கிறேன். நீ வந்து இரு, நான் வந்துருவா. ஆமா, வீட்டு வேலை ஒத்தாச்ச பாத்துக்கலாம். உன் தங்கச்சி வெளியில போகும்போது வீட்டு வேலை தான் போய் தண்ணி புடிச்சிடுவா. இல்லையா? நீ தேவையில்லை, உன் முன்னாடி வர சொல்லு. யாரு? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டாமா. என்ன திமிரோட பேசிட்டியா? அரஞ்சு தோத்தி அனுப்ப. கண்ட நாயெல்லாம் கைய வச்சனா என் கைய அழுக்காயிராது. சரி வா, போய் முதலாங்கிட்டு ஆளு முகரையும் வேலைய பாரு. ஆகுது, உள்ள போய் வேலைய பாக்குறோம். அவன் போட்டா நீ வா. உன்னை போனா போது. என் தங்கச்சி 10 நாள் லீவுக்கு வந்தா அவள வீட்டு வேலை பார்க்க சொன்னா அவன் என்னமா வந்து பொண்ணு ஒழுங்கா வேலை பார்த்தனா நான் நீ என்னடானா வர்றவன் மாப்பிள்ளை எல்லாம்
நீ ஏன் வர்ற நிஷாவா கொசாவான்னு அவளை எதுக்கு கூப்பிடுற போய் வீட்டுல பாத்திரம் விளக்கு, போ. பாத்திரம் விளக்கு போட்ட பாத்திரம் எல்லாம் சரி, வா, உள்ள அப்படியே போ, உள்ள கிடக்கு. போ, வா. போ 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 ஐயா ஒரு பொண்ணு வந்துடக்கூடாது இவங்களுக்கு அலையறானுங்களா வா நிஷா, வா சி வா அக்கா போயிட்டா வா விளக்கமாறடே போதும் கொடுப்பா